பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் 1 தீமோத்தேயுவிலிருந்து நாம் பார்க்க போகிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியராகிய தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபத்திலிருந்து 10 நல்ல காரியங்கள் என்கிற தலைப்பிலே பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால முதலாவது நல்ல மனசாட்சி என்று பார்த்தோம். நீங்களும் நானும் நல்ல மனசாட்சி உள்ளவங்களா வாழணும். நல்ல மனசாட்சி உள்ளவங்களா வாழ்ந்தாதான் நம்முடைய விசுவாசம் என்கிற கப்பல் எந்த சேதமும் இல்லாமல் நாம் போய் அடைய வேண்டிய லக்காகிய நித்திய ஜீவனை நாம் அடைவோம் என்பதை நம்ம காலையில் பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு நல்ல காரியம் பார்க்க போகிறோம். ஏன்னா மொத்தம் 10 நல்ல காரியங்கள் இருக்கிறது. இன்னொரு நல்ல காரியம் என்று நல்ல விஷயத்தை இதை நீ செய் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியனுக்கு சொன்னதை பார்க்கலாம். வாசிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி, எப்படி நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. நல்மனசாட்சியை காலையில் பார்த்துட்டோம். இப்போ அவர் சொல்றாரு, நீ நல்ல போராட்டம் பண்ணும்படி உனக்கு கட்டளையிடுறேங்கிறாரு. என்ன சொல்றாரு? கட்டளையே இடுகிறார். இவைகளின் பொருட்டு நீ என்ன பண்ணணும்? நல்ல போராட்டம் பண்ணு அப்படிங்கிறாரு. நல்ல போராட்டம் ஒரு இடத்தில் மாத்திரம் அவர் சொல்லலை. நல்லா கவனிங்க. 2 தீமோத்தேயு, அதாவது தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் அவர் தன்னை பற்றி நான் நல்ல போராட்டம் போராடினேன்னு ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்லுவார். ஆனால் முதல் நிருபத்தில் 2 முறை தீமோத்தேயுக்கு இந்த ஆலோசனையை கொடுக்குறாரு. நீ நல்ல போராட்டம் பண்ணு. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நல்ல போராட்டம் பண்ண வேண்டியது அவசியம். நல்லா கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். இதே 1 தீமோத்தேயு, தள்ளி வரலாம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் மறுபடியும் சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அடுத்து இங்கே இன்னொன்று வருது, நல்ல அறிக்கை. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கு. 2வது மறுபடியும் சொல்றாரு, நீ நல்ல போராட்டம் பண்ணப்பா, நீ நல்ல போராட்டம் போராடு. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இது கட்டளையாகவே கொடுக்கப்படுது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இதை கட்டளையிட்டு சொல்லுகிறார். நான் உனக்கு கட்டளையிடுறேன்ப்பா, நீ நல்ல போராட்டம் பண்ணு. அப்போ நம்ம என்னங்க நல்ல போராட்டம் அப்படின்னா என்ன நல்ல போராட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய காரியங்களை பேசலாம். எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு சமயம் போதாது. பொதுவாகவே நான் ஒன்று சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யுமா? எதிராக இருக்குமா. ஒன்றை ஒன்று செய்யாதபடிக்கு இந்த 2ம் போராடும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக என்ன செய்யும்? போராடுன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யக்கூடாதபடிக்கு மாம்சம் செய்யாதுன்னு சொல்லும், ஆவி செய்யுன்னு சொல்லும். நல்லா கவனிங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யும்? போராடும். நான் இன்னொரு விளக்கமும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் பைபிளில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதும்போது வேதம் இப்படி சொல்லும். எப்படி தெரியுமா சொல்லும்? நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்த்து நிற்கவில்லை அப்படிம்பாரு. அப்போ பாவத்துக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? போராடணும். அதான் நல்ல போராட்டம். பாவம் செய்கிறதுக்கு போராடக்கூடாது, பாவத்துக்கு எதிராக போராடணும். எது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையோ, எது எல்லாம் ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாரோ, அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு உண்டான சூழ்நிலையை நம்மகிட்ட கொண்டு வரும். அது எல்லாம் நம்மகிட்ட செய்ய சொல்லி நம்மகிட்ட போராடும். உதாரணமாக சொல்கிறேன், பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லும். வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு பொய் சொல்லாதங்கிறாரு. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை சிக்கிக்கிடுவோம். பொய் சொன்னால் தான் தப்பிக்க முடியுங்கிற மாதிரி கூட வரலாம்.
அது ஒரு போராட்டம். அது ஒரு போராட்டம். ஏன்னா பைபிளில் பலருக்கு பலவிதமாக போராட்டம் வருது. இப்போ இப்படி இதை மாதிரி ஒரு போராட்டம் உங்களுக்கு வந்திருக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் உண்மையாக வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உண்மையாக வாழ முடியாத மாதிரி ஒரு போராட்டம் உங்களுக்கு வரலாம். அப்போ நீங்கள் போராடித்தான் ஆகணும். போராடி நீங்கள் வெற்றி பெற்று தான் ஆகணும். அதுதான் என்ன போராட்டம்னா நல்ல போராட்டம். அதான் பவுல் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன்ப்பா. என்ன போராட்டம்? கெட்ட போராட்டம் இல்லை, நல்லது அல்லாத போராட்டம் இல்லை. இந்த உலகத்தில் கூட நிறைய போராட்டம் சில பேர் போராடுறாங்க. ஆனால் நாம் போராட வேண்டியது நல்ல போராட்டம். இன்னும் சொல்லப்போனால் நல்லவைகளுக்காக நாம் போராட வேண்டும். நல்லவைகள் நம்முடைய வாழ்வில் நடக்க வேண்டும். நாம் நல்லவைகளை செய்ய வேண்டும். ஒருபோதும் தீமை செய்துவிடக்கூடாது, தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்களும் நானும் போராடத்தான் வேண்டும், போராடித்தான் ஆகணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, பிசாசோடு நமக்கு என்ன உண்டு? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுது. சக மனுஷங்கிட்ட போராட்டம் இருக்குங்க. சக மனுஷங்கிட்ட நமக்கு போராட்டம் இருக்குது. நம்ம வாழ்கிற இடத்துல போராட்டம் இருக்குது. போகிற சபையில் கூட நமக்கு போராட்டம் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லவைகளை செய்வதற்காக நீங்கள் போராடுங்க. என் வாழ்வில் நான் நல்லவைகளையே செய்வேன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன், என் ஆண்டவருக்கு விரோதமாக எந்த தீமையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் போராடுங்க. அப்படி போராடுனா அதுக்கு பேர் நல்ல போராட்டம். ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கு ஒன்று இச்சிக்கிறது. இது ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கிறது. ஒன்றை ஒன்று இதை செய்யக்கூடாது என்று அதுவும், அதை செய்யக்கூடாது என்று இதுவும், ரெண்டும் போராடுது. தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா கலாத்தியரில் படித்து பாருங்க. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நல்ல போராட்டம் போராடுங்க. நீங்கள் நல்ல போராட்டம் போராடுனீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டு பரலோகம், அதாவது என்னுடைய வாழ்வின் முடிவில் நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுவேன். அப்போ நம்ம முதல் பார்த்தோம் நல்ல மனசாட்சி, ரெண்டாவது பார்க்குறோம் நல்ல போராட்டம், மூணாவது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.